இன்னைக்கு ஒரு சீக்ரெட் பத்தி பேச போறோம். நீங்க நைட் டின்னர்ல என்ன சாப்பிடுவீங்க? என்னது, ராத்திரி 9-10 மணிக்கு மேல வயித்து நிறைய சாதம் சாப்பிட்டுட்டு தூங்குறீங்களா? நிஜமாவா? ஐயோ, ஒரு ஷாக்கிங்கான மருத்துவ தகவல் என்னன்னா, ராத்திரி 7 மணிக்கு மேல சாதம் சாப்பிடுறது ரொம்பவே தப்பு. ஏன்னா ராத்திரி மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகிடும். அதாவது நம்ம உடம்பு இரவு நேரத்துல ரெஸ்ட் மோடுக்கு போகும். அதனால ஹார்மோன் செயல்பாடு, ஜீரண சக்தி, செல்களுக்கான எனர்ஜி தேவை குறையும். இதெல்லாம் சேர்ந்து மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுது. அப்போ சாதம் சாப்பிட்டா என்ன ஆகும்? சாதம் ஈயப்படுத்து ஹை கார்போஹைட்ரேட் உணவு. கார்போஹைட்ரேட் ஜீரணமாவதுக்கு இன்சுலின் ரெஸ்பான்ஸ் வேண்டும். ஆனா இரவு நேரத்துல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைந்திருக்கும். டிஜஸ்டன் சுபித் ஸ்லோ. பாய் உடலுக்கு எனர்ஜி தேவை குறைவு. அதனால என்ன நடக்குது? கார்போஹைட்ரேட் உடனே எரியாது, பர்ன் ஆகாது. பாடி உடனே யூஸ் பண்ண முடியாம எக்ஸ்ட்ரா எனர்ஜியா ஃபேட் ஸ்டோரேஜ்க்கு மாற்றும். இரவு சாதம் சாப்பிட்டால் கேஸ், ப்ளோட்டிங், ஹெவினஸ் வரும். ரைஸ் கொழுப்பா மாறி உங்க தொப்பையில வந்து ஒட்டிக்கும். முக்கியமா நிம்மதியான தூக்கமும் கெட்டு போகும். அதனால நைட் 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டே ஆகணும்னா லைட்டா சாலட் இல்லனா சூப் மட்டும் எடுத்துக்கங்க. இந்த சிம்பிள் சேஞ்ச் உங்க உடம்ப எப்படி மாத்தும்னு பாருங்க. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பவும் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.